5 நிமிஷம் கவனிக்கிறோம் சொல்லுங்க. நீங்க நிச்சயப்படுத்திக்கலாம். இந்த கயிறுன்றது நாளைக்கு ரக்ஷா பந்தன் சொல்றேன். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ரக்ஷா பந்தன்றது வருஷா வருஷம் ஆவணி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு வருது. நமக்கு வரலட்சுமி நோம்பு தான் ஒன்னே வரும். நேத்தி முந்தா நேத்தி வரலட்சுமி நோம்பு வந்திருக்கு இல்லைங்களா? அது ஒட்டினாப்புல வரும் சாதாரணமா. நம்ம சவுத்துல இது வந்து இப்பதான் பிரபலமாயிட்டு இருக்கு. நம்ம வடதேசத்துல ரொம்ப பிரபலம் எதுக்குனாக்க இது நடந்தது வந்துங்க. இதனுடைய புராணம் எப்படி சொல்றதுன்னா இதிகாசத்துல, புராணத்தோட இதிகாசத்துல மகாபாரதம் ராமாயணம் 2 இருக்கு இல்லைங்களா? அதுல பாரதத்துல ஆரம்பிச்சு இந்த ரக்ஷாபந்தன் ஆரம்பிச்சுதான் சொல்றாங்க. எப்படின்னாக்க நம்ம பாண்டவர்கள் தவறு என்ன பண்ணிட்டாங்க, தப்பா செய்யக்கூடாது செஞ்சுட்டு திரௌபதிக்கு கலங்க விளைவிக்கும்படி ஆயிடுச்சு. அப்போ நம்ம கெட்ட புத்தி துரியோதனன் சொல்லி தீச புத்தி உள்ள துச்சாதனன் என்ன பண்ணா, திரௌபதி பத்னியோட சேலையை பிடிச்சு இழுத்தான். அவளுக்கு உதவி பண்றதுக்கு அவங்களுடைய கணவர்மார்களே வர முடியல, ஏன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அப்போ ஆண்டவனை கதறி கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடும் போது கிருஷ்ணர் வந்து அங்க இல்ல. அப்போ இங்கே இருந்தார். அவர் ஊர்ல அவர் கூப்பிட்டு இது நடந்திருக்க. அவர் இல்லாத சமயத்துல இப்படி நடக்கவே அவர் இங்க இருந்து அருள் புரிஞ்சு சேலை இழுக்க இழுக்க வந்துட்டே இருந்த. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இது தெரியாத கதை இருந்தாக்க சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். என்னன்னாக்க இது மாதிரி மானம் காக்கப்பட்டதுக்கு அப்புறம் திரௌபதி அந்த சேலையை நெக்ஸ்ட் தடவை அடுத்த தடவை கிருஷ்ணரை பார்க்கும்போது கிருஷ்ணர் அவர் வரவு அர்ஜுனன் பாண்டவர்களும் கிருஷ்ணர்லாம் வரவு. ஆக்சுவலா மாமா அத்தை பசங்க அவங்க என்ன பண்ணாங்க, கிருஷ்ணரை பார்க்கும்போது அன்புனால சகோதரத்தோட பிளஸ் கடவுள் நம்மளுக்கு அருள் புரிஞ்சாருன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த புடவையில இருந்தே ஒரு நூலை கிழிச்சு அவர் ஒரு பக்கம் கிழிச்சு சின்னதா அவருடைய மணிக்கட்டுல கட்டினாங்க. அன்புக்காக கட்டினாங்க. அந்த அன்போட கட்டும்போது கிருஷ்ணர் பரமாத்மா என்ன சொன்னார்னாக்க, இனிமே உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோடது. கடைசி வரைக்கும் காப்பாத்துறேன். எப்போ வயிற்றுக்குள்ள அவருடைய திரௌபதியோட பேரன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அப்ப வரைக்கும் கூட கிருஷ்ணர் வந்து காப்பாத்தினார் இல்லைங்களா? நான் உன்னை காப்பாத்துறேன்னு ஒரு வாக்கு கொடுத்தார். அதுல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, வடக்கு பக்கத்துல சகோதரர்களுக்கும் சகோதரர்களா பாவிக்கப்படுறவங்களுக்கும் பெண்மணிகள் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ரக்ஷா பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரக்ஷானா என்னங்க, காப்பாத்துறது. பந்தன்னாக்க என்னங்க, அன்புனால கட்டுப்பட்டு நீ என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிற மாதிரி அன்போட இந்த கயிறு கட்டு. இந்த மாதிரி கட்டும்போது என்ன ஆச்சுன்னாக்க சகோதரத்தனம் அந்த காலத்துல இது நடந்து எப்பங்க, துவாபர யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தோராயமா கணக்கு சொல்றது என்னன்னாக்க, கிருஷ்ணர் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது கலியுகம் பிறந்தது. அப்பதான் அந்த அம்பு விட்டு இந்த உலகத்தை விட்டு போறாரு பாருங்க. அந்த சமயத்துலதான் கலியுகம் ஆரம்பிச்சுதான் ஒரு தோராயமான கணக்கு. அப்படி வச்சு பார்க்கும்போது அவர் இருந்தது மகாபாரத யுத்தம் நடந்ததெல்லாம் துவாபரா யுகத்துல நடந்தது. அந்த சமயத்துக்கு இந்த சமயத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் நல்ல நிறைய பேர் இருந்தாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் துரியோதனன் துச்சாதன மாதிரி இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல அந்த எண்ணங்கள் அதிகமா போச்சு, கெட்ட எண்ணங்கள் அதிகமா போச்சு இல்லைங்களா? நமக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர், பெண்களுக்குள்ள பெண்களே, ஆண்களுக்குள்ள ஆண்களே துணை தேவைப்படியா அளவுக்கு நமக்கு சமுதாயத்துல ஒரு ஒற்றுமை இல்லாம போச்சு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னாக்க, அது சொல்லலாமோ இல்லையோ தெரியாது, நம்ம கடவுள் மேல இருக்கிற பக்தி வந்துங்க ஒரு சுயநலத்தோட இருக்க மாதிரி ஒரு சமூக எண்ணத்தோட இல்லாம, எனக்கு இது கொடு சுவாமி, இது கடவுளே எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி இல்லாம சமூகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி இருந்தாங்க. அதனாலதான் இந்து மதமே அதுல சனாதனம்னா என்னங்க அர்த்தம், எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டியது அப்படின்றதுக்காக தான் சனாதனம் வந்தது. அதுக்கப்புறம் தான் மிச்ச மதங்கள்லாம் வந்து, மதங்களை பத்தி பேச வேணும். இப்ப என்ன முக்கியம்னாக்க, நம்ம இந்து மதங்கள் இப்போ ரொம்ப க்ஷீணித்து போய் நம்ம நம்பிக்கை, நமக்கு வந்து கடவுள் நம்ம கோயிலுக்கெல்லாம் அதிகமா வராங்க, இப்போ முன்னையோட நிறைய வராங்க. ஆனாக்க சமூக நலத்தோட நிஜமான பக்தியோட நம்ம செய்யணும்னாக்க என்னங்க பண்ணணும், நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். இந்துக்கள்னாக்க ஒத்துமையா இருக்கணும். இதுல ஜாதி வேறுபாடுகள் இல்லாம இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மதங்கள் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா நமக்குள்ள ஜாதி வேறுபாடுகள் இல்லாம, அது எந்த ஜாதியா இருந்தாலும் நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுக்காம இந்து மதத்தை காப்பாற்றணும். நம்மளுடைய குடும்ப பழக்க வழக்கங்களை எல்லாம் மூதாதைகள் எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதே பழக்கத்தை விடாம
செய்யறதுக்கு நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முக்கியமானது என்னங்க, அடுத்த ஜெனரேஷனுக்கு அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் போகணும். நம்ம வரைக்கும் பரவாயில்ல, நம்ம சந்தோஷமா இருந்துருவோம். நீங்க நினைச்சு பாருங்க, நமக்கு ஒரு 25 வயசு குறைவா இருக்க பசங்க, பெண்களோ ஆண்களோ நம்மள மாதிரி எண்ணத்தோட இருக்காங்களான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்தா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அப்ப என்ன ஆகும், நமக்கு தெரிஞ்சதை முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் கேட்கறவங்க சில பேர் இருப்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க, கேட்காம இருப்பாங்க, பரவாயில்ல. கேட்கறவங்களுக்கு நம்மளால ஆனதை நல்லதை சொல்லி தந்து செய்யணும். அதுக்கு என்னங்க பண்ணோம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருக்கும். வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கத்து வீடு, தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவுக்காரங்க, அக்கா தம்பிகள் எல்லாரும் ஒத்துமையா இருக்கும்போது அதுக்காக கட்டுறது இந்த ரக்ஷாபந்தன். இது நாங்கள் வந்து கோவில்ல கொடுக்க வேண்டாம், இப்படி பிரிச்சுட்டு இது கெட்டியா பிடிச்சிக்கணும். காமிக்கிற அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஏற்கனவே பூஜை பண்ணதான். இது எதுக்கு பண்றதுனாக்க, இது எதுக்கு பண்றதுனாச்சு, இது எல்லாரும் நம்ம இந்து மதத்துல ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கங்கணம் கட்டிக்கிறது. ஒரு ஆசையா இருப்போம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர். நீங்க பணம் யாருக்கும் கொடுக்க வேணாம், ஒருத்தருக்கு உதவி அப்படின்னும் போது நம்மளால உடம்பால செய்யும்படியா இருக்கணும். ஒருத்தர் ஒரு நம்ம மதத்தை விட்டு வேற மதத்தை பத்தி எண்ணும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம உண்டு பண்ணி கொடுக்க கூடாது. அப்படியே அவங்க மதம் கொஞ்சம் ஒரு மனமாசத்தினால சின்னவங்க தானே போகும்போது அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்சது பண்ணணும். முடியும், முடியாம இருக்கலாம், நம்மளால முடிஞ்சது அப்படிமான ஒரு முயற்சி செய்யணும். அதுக்குதான் இந்த ரக்ஷாபந்தன். இது வந்து ரக்ஷாபந்தன் சொல்றத விடங்க தர்ம ரக்ஷாபந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்து தர்ம ரக்ஷாபந்தன்.